இப்ப பாருங்க, if 3 candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively. Find the percentage of votes got by the winner. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வந்து ஏவோட வாக்கு பார்த்தீங்கன்னா 153, பியோடது 245, அப்புறம் சியோடது 102. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் வெற்றி பெற்றிருப்பாங்க? அதிக ஓட்டு வாங்கினவங்க தானே வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ இந்த மூணில் எது அதிகமாக இருக்குது? 245. அது யார்? பி. ஸோ பி தான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அவங்களோட சதவீதம் கேட்டாவே நம்மளுக்கு டோட்டல் வேணும். ஸோ முதல்ல டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாமா? டோட்டல் ஓட்டு மொத்தம் எத்தனை? 153, 245, 102. ஆட் பண்ணுங்கள். 0 1 போட்டிங்கன்னா திரும்ப 0 1 500ன்னு வருது. இப்போது பி தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 245. அதுதான் போடணும். மொத்தத்தில் அவளை எத்தனை இதுக்கு அவர் 245 வாங்கியிருக்காரு? 500க்கு அவர் 245 வாங்கியிருக்காரு. ஸோ பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்டூ 100 போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 20 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் 20, 45ல் 9 டைம். அப்போ 49%. ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49%.